Hi friends, இது chapter 5 diphthongs. Diphthongs a diphthong is a union of two vowel sound in a one syllable. One syllable நமக்கு ரெண்டு vowel sound சேர்ந்து ஸ்ட்ரோக்ஸ் எழுதும்போது எப்படி எழுதுவோன்றது தான் இந்த சாப்டர்ல கொடுத்துருக்காங்க. இந்த joined diphthongs. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஐட்டம், ஐடில், ஐவி, டியூ, இஷ்யூ. நெக்ஸ்ட் ட்ரைஃபோன்ஸ். ட்ரைஃபோன்ஸ்னா a small tick attached to a diphthong. எக்ஸாம்பிள் டைரியில் டயரி அப்படின்ற மாதிரி வருது இல்லைங்களா. டவல், அட்டன்யூவேட். நெக்ஸ்ட் அப்ரிவேட்டட் டபிள்யூ. தி இனிஷியல் சவுண்ட் ஆஃப் டபிள்யூ பிஃபோர் கே, ஜி, எம், ஆர் இஸ் ரெப்ரசன்டட் பை எ ரைட் செமிசர்க்கிள். இந்த ஃபர்ஸ்ட் ரோமன் லெட்டரில் பாருங்க. எக்ஸாம்பிள் வேக், விக், வியர். இது மூணுத்துக்குமே ரைட் செமி சர்க்கிள் சின்னதாக ஸ்டார்டிங்கில் போட்டிருக்காங்க இல்லையா, இந்த மாதிரி தான் எழுதணும். நெக்ஸ்ட் டபிள்யூ இஸ் ப்ரொசீட் பை எ வவ்வல். வே சவுண்டுக்கு எப்படி நம்ம வவ்வல் எழுதுவோம். அவேக், ஃப்ரண்ட்ல வவ்வல், ஃப்ரண்ட்ல டாட் இருக்கு அண்ட் சென்டர்லையும் டாட் வரும். அவேக், அவோக், அவேர். இந்த செகண்ட் சாப்டரும் நமக்கு வவ்வல்ஸ்ன்றதுனால வவ்வல்ஸ் கண்டிப்பாக நம்ம எல்லாத்துலேயுமே செகண்ட் சாப்டர் ஞாபகத்தில் இருக்கணும். பா, மே, வி, ஆல், கோ, டு, டார்க் டாட்டுக்கு, அவேக்கன் இருக்கு இல்லைங்களா, இதுக்கு டார்க் டாட் போட்டிருக்கோம். தட் பென் இஸ் நாட் மச் குட். இது லைட் டாட், லைட் ஐஃபனுக்கு. ஓகேங்களா. நான் செகண்ட் சாப்டரும் உங்களுக்கு அகைன் ரிப்பீட்டடாக சொல்லிகிட்டே தான் உங்களுக்கு சாப்டர் கண்டினியூ பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா அதை நம்ம ஸ்ட்ரோக்ஸ் எழுதும்போது மறக்கக்கூடாது. அதை ஞாபகம் வச்சுட்டு எழுதுனா தான் உங்களுக்கு மிஸ்டேக்ஸ் எதுவும் வராது. ஏன்னா கண்டினியூவாக நம்ம டிக்டேஷன் எழுதுகிறப்போ இதெல்லாம் ஒவ்வொரு ட்ரிப்பும் ஞாபகம் வச்சுக்கணுன்னா நம்ம இப்போ பேசிக்லேருந்தே நம்ம ப்ராக்டிஸ் பண்ணால் தான் அது ஆட்டோமேட்டிக்காக மைண்டில் ரிஜிஸ்டர் ஆகும். உங்களுக்கும் ஈஸியாக இருக்கும், மிஸ்டேக்ஸும் வராது. இப்போ நான் உங்களுக்கு டெஸ்ட்டு மாதிரி சொல்கிறேன். லாஸ்ட் டைம் ஸ்ட்ரோக்ஸ்லேருந்து சென்டென்ஸ் எழுதணும். இப்போ நான் சென்டென்ஸ் அண்ட் வேர்ட்ஸ் சொல்கிறேன். இதுக்கு நீங்கள் ஸ்ட்ரோக்ஸ் எழுத ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா. அண்ட் எக்ஸைஸ் 17க்கு ஸ்ட்ரோக்ஸ் இருக்குது இல்லைங்களா, இந்த ஸ்ட்ரோக்ஸு அண்ட் இந்த வேர்ட்ஸ்லேருந்து ஸ்ட்ரோக்ஸ் எழுதுறது இது எல்லாத்துக்குமே 300 பேஜுக்கு அப்புறம் ஆன்சர் கீ இருக்குது. அந்த ஆன்சர் கீ பார்த்து கம்பேர் பண்ணி நீங்கள் நோட்டில் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸசைஸ் 18 சொல்கிறேன். இந்த எக்ஸாம்பிள்ஸும் இங்கே கொடுத்துருக்க நான் எப்போவுமே ஒவ்வொரு சாப்டருக்கும் சொல்கிற மாதிரி தான் இதில் கொடுத்துருக்க எல்லா வேர்ட்ஸுக்குமே நீங்கள் நோட்டில் எழுதியிருக்கணும். எந்த வேர்ட்ஸையும் மிஸ் பண்ணாதீங்க, ஸ்கிப் பண்ணாமல் எழுதுங்க. எக்ஸசைஸ் 18. பைட், டைல், டைம், டைம்லி, ரைப், ரைட், ஃபயர், ஃபயரி, காயில், காயிலிங், டாய்ட், ஜாய், என்ஜாய், காயினேஜ், டாயில், ரவுட், ரவுடி, கவுட், பவுச், வவுச், லவுட். வியூ, ரெவ்யூ, டியூப், டியூனிக், ஃபரி, மியூல், ஐட்டம், ஐஸ், நை, டினை, வாயேஜ், ஆர்கியூ, ஆர்கியூயிங், ஜெனுயின். கிராம்லாக்ஸும் நம்ம செப்பரேட்டாகவும் எழுதுங்க. நோட்ஸ்லேயும் ஒரு தடவை எழுதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெமரைஸ் ஆகும். நோட்டோட பேக் சைடில் நம்ம ரிவிஷனுக்காக எழுதுறதுக்காக தான் நோட்டோட பேக் சைடில் ஒன் டைம் மட்டும் எழுத சொன்னேன். அண்ட் நம்ம ஒவ்வொரு எக்ஸசைஸ் அப்போவும் ப்ராக்டிஸ் அப்போ 1 பேஜ் ஃபுல்லாகவோ இல்லை மினிமம் ஒரு 10 லைன்ஸ் ஆகுது நம்ம ப்ராக்டிஸ்க்குன்னு எழுதணும். பியாண்ட்னா அது 10 லைன்ஸுக்கு பியாண்ட் எழுதணும்.
அப்போ தான் நமக்கு மைண்டில் ரிஜிஸ்டர் ஆகும். இந்த ஸ்ட்ரோக்ஸ்லாம் நமக்கு லார்ஜ்னா எல், ஆர், ஜே, ஜி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தனித்தனியாக யோசிச்சுட்டு இருக்க முடியாது. அந்த மாதிரி சில வேர்ட்ஸுக்கு தான் கிராம் லாக்ஸாக கொடுத்துருப்பாங்க. லார்ஜ்னா டார்க்காக அபவ் தி லைனில் ஒரு ஜே போட்டால் போதும், லார்ஜ் வந்துடும். அதெல்லாம் தான் கிராம் லாக்ஸ். ஓகேங்களா? எக்ஸசைஸ் 20. How can you attach the wire to the high chimney? They were due to arrive at 5 but were delayed a long time at week. You should verify each item on the bill. Do you like the new tire you have had put on the car? Few of the party knew why you had to go to Uruguay on the 10th of July. A week ago, I saw Doyle, but he had no time to give to my work. He had to hurry for the boat. டிப்தாங்ஸ் இந்த சாப்டர் உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் சாப்டர் நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். நீங்களும் சிறந்த ஸ்டெனோகிராஃபர் ஆகலாம். இந்த சேனலை கண்டினியூ பண்ணுறதுக்கு என் பேஜை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் ப்ரீவியஸ் வீடியோவில் வெரிஃபை பண்ணிவிட்டு அந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு இந்த வீடியோஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கிளியராக இருக்கும். தேங்க்யூ.